அந்த ஆம்புலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தானியங்கி அதிர்வு கருவி அப்படின்னு ஒரு கருவி அதில் பொருத்தப்பட்டிருக்கும். ஏன்னா இன்றைக்கி வர்றவங்கள நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாரடைப்பு தான் அதிகமாக வருது, மேசிவ் அட்டாக், ஹார்ட் அட்டாக் தான் நிறைய வருது. அதனால் அவங்களுக்கு வந்திருக்கிறது ஹார்ட் அட்டாக்கா அல்லது வெறும் வாயு தொல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தானியங்கி கருவிகள் வந்து அதில் பொருத்தப்பட்டிருக்கும். ஆம்புலன்ஸ்லேயே ஒரு பேஷண்ட்டுக்கான இசிஜி நம்ம எடுத்து பார்க்க முடியும். அப்படி அதிநவீன எல்லா பரிசோதனைகளுமே அந்த ஆம்புலன்ஸில் வரும்பொழுதே அந்த பேஷண்ட்டுக்கு வந்து அவங்க வந்து பண்ணிடுவாங்க. இன்னும் சொல்லுதா இருந்தால் சிசு ஆம்புலன்ஸ், அதாவது சின்ன குழந்தைங்க இருக்கல, பச்சிளம் குழந்தைகளுக்கான பச்சிளம் குழந்தை சிசு ஆம்புலன்ஸுன்னே தமிழ்நாட்டில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலேயே அதிகப்படியான ஆம்புலன்ஸ் இருக்கிறது சிசுக்களுக்காக தமிழ்நாட்டில் தான் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் எதுக்குன்னா உயிர் காக்கக்கூடிய சேவையை செய்கிறார்கள். அவங்க வந்து ஒன்லி ஹாஸ்பிட்டலில் மட்டும் சேர்த்துட்டு விட்டுருவாங்களா, அதோடு அவங்க பணி முடிஞ்சுதா அப்படின்னா இல்லை. சேர்த்ததுலேருந்து 48 மணி நேரம் வரைக்கும் அந்த நோயாளியினுடைய பாதிக்கப்பட்டவருடைய ரெக்கார்டை ஃபுல்லாக அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அவருக்கு என்ன வந்து மருத்துவம் பண்ணியிருக்காங்க, என்ன மாத்திரை கொடுத்துருக்காங்க, என்ன இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, என்ன பரிசோதனை செஞ்சுருக்காங்க, எல்லாமே அங்கே வந்து அவங்ககிட்ட வந்து இருக்கும். இது வந்து உயிர் காப்பதற்கு மட்டுமல்ல, காவல்துறைக்கும் சரி தீயணைப்பு துறைக்கும் சரி இந்த எண்கள் மிகவும் பயன்படுகிறது.